எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் ஸ்ரீ அயக்ரீவர் ஜோதிட நிலையம். நான் உங்கள் உதயகுமார், கோவை. இன்னைக்கு இந்த பதிவுல நாம பேசுவது செவ்வாய், கேது இணைவு. இந்த செவ்வாய், கேது இணைவு அப்படிங்கிறது ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 12 கட்டத்துல எங்க அமர்ந்தால் எந்த மாரி பலன் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பேசப் போறோங்க. ஒரு ஜாதகத்துல நம்ம ராசி, நட்சத்திரம் அப்படிங்கிறது முதன்மையா நம்ம பார்க்குறோம். அப்போ ராசி, நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்ய பயன்படுத்துறோம். ராகு, கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இது எல்லாத்துக்கும் நம்ம ராசி, நட்சத்திரம் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்குறோங்க. அப்போ அதை விட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஜாதகத்துல அப்படின்னா லக்னம் தாங்க. அப்போ லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் நினைக்கக்கூடிய சுக துக்கங்கள் அனைத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஆரம்ப புள்ளி லக்னம் தாங்க. ஒரு ஜாதகத்துல லக்னம் கரெக்டா இல்ல அப்படின்னா டோட்டல் ஜாதகம் தப்பா போயிருங்க. அப்ப லக்னங்கிறது ஒரு முதன்மையான பாயிண்ட். இந்த லக்னத்திலிருந்து 12 கட்டத்துல இந்த செவ்வாய், கேது இணைவு எந்த மாரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அப்போ இன்னைக்கு நம்ம செவ்வாய் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது முதன்மை நம்ம தெரிஞ்சுக்கணும். செவ்வாயோட தன்மை அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதனோட பலன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. காரகம், அதாவது தன்மைனா ஒரு செவ்வாயோட காரகத்துவங்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ செவ்வாயோட காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆவேசம், கோபம், தானென்ற அகந்தை, அவசரம், முந்திரி கொட்டத்தனம், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் போகிறதா சட்டம், நான் போகிறதா திட்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசனை பண்ணுறது, ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணிட்டு இறங்குறதில்ல, இறங்கிட்டு தான் தீர்மானம் பண்ணுறது, நான் தான் அப்படிங்கிறது ஒரு அகந்தை இருக்கும். சரிங்களா? இந்த விஷயமெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய்ங்க. அதுபோக செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன், சகோதரக்காரகன், இரத்தக்காரகன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது இந்த செவ்வாய் இதுங்க. அப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய்க்கு ஆண்மகனுக்கு பலமா இருக்கணுங்க. அந்த செவ்வாய் ஆண்மகனுக்கு பலமா இருந்தாதான் அவனுக்கு அந்த தைரியம், வீரியம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்குங்க. செவ்வாய் கெட்டு போய் இருந்தால் அந்த தைரியம், வீரியம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்காது. சரிங்களா? இந்த செவ்வாய் அப்படிங்கிறது பாவியான கேதுவோட இணையும் போது எந்த மாரி இருக்கும்? அப்ப கேதுங்கிறது என்ன? அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா நாணக்காரகன்ங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா கேதுங்கிறது நாணக்காரகன். அதாவது பற்றற்ற நிலை, மோட்சக்காரகன், அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்றது கேது தாங்க. சரிங்களா? அப்போ கேதுங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்துல ஒரு பற்றற்ற நிலைய குடுக்குறது. அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது கேதுவோட சேரும்போது ஒரு அந்த பற்றுங்கிறது எந்த விஷயத்திலயும் ஒரு பற்று இல்லாத நிலை அப்படிங்கிறது குடுத்துருங்க. சரிங்களா? அப்போ ஒரு கேதுங்கிறது ஒரு கிரகத்தோட சேரும்போது, அந்த கிரகத்தோட பவர நீர்த்து போக வைக்கிறது பவர் இருக்கு. கேதுக்குங்கிறது அந்த பவர் இருக்குங்க. அப்போ இன்னைக்கு இந்த செவ்வாய், கேது இணைவுல இன்னைக்கு யார் பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, கேது தாங்க பலம். சரிங்களா? கேது போல் கெடுப்பவன் இல்லை, ராகு போல் கொடுப்பவன் இல்லை சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் கேதுவோட இணையும்போது, அந்த இடத்துல கேது பலமா நின்னுங்க. சரிங்களா? செவ்வாய் பலமிழந்த நிலையில இருக்கும்போது, சரிங்களா? எந்த மாரி பலன் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ இந்த செவ்வாய், கேது அப்படிங்கிறது இணையும்போது பொதுவான பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சரிங்களா? ஒரு விஷயத்த அவசரப்பட்டு செஞ்சு தப்பு பண்ணிட்டு ஃபீல் பண்றதுங்க. சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்துல பற்றற்ற நிலையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு நல்ல விஷயம், சுப விஷயம், சரிங்களா? ஒரு கல்யாணம், வாழ்க்கை, இல்லறம் இந்த மாரி விஷயத்துல ஒரு பற்றற்ற நிலையில இருக்கிறது. சரிங்களா? ஒரு ஆணின் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்மை தன்மை அப்படிங்கிறது நீர்த்து போக வைக்கிறது. இல்லற வாழ்க்கையில இன்பம் இல்லாம இருக்கிறது. கல்யாண வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இன்பம் இல்லாம இருக்கிறது. கல்யாண விஷயம் தடப்பட்டு போறது. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய், கேது இணைவு அப்படிங்கிறது முதன்மையா குடுக்குங்க. அப்போ செவ்வாய், கேது இணைவு சிறப்பான்னு கேட்டா, முற்றிலும் சிறப்பில்லைங்க. சரிங்களா? கெட்டது தான். இந்த செவ்வாய், கேது இணைவு இல்லாதவங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குடுத்து வச்சவங்க தான். இருந்தவங்க அப்படின்னா சில விஷயத்துல அவங்க ஜாக்கிரதையா தான் இருக்கணுங்க. சரிங்களா? அப்போ செவ்வாய், கேது இணைவு லக்னத்துல இருக்கும்போது எந்த மாரி பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்வோம் இப்போ.
சரிங்களா? அப்போ லக்னங்கிறது வந்து உடல் ஸ்தானங்க. அப்போ உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், அதாவது ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது வந்து முதன்மையா கொடுக்கும். சரிங்களா? அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒற்றை தலைவலி, 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அணுக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு குறைபாடு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, வெண்குஷ்டம் சொல்லக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பு. இரத்த அணுக்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்ணா இருந்தால் அடிவயிறு, வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள். அதாவது ஒரு பயம், பதற்றம், குழப்பம் என்னைக்குமே அந்த ஜாதகருக்கு வந்து நிறைஞ்சிருக்குங்க. சரிங்களா? லக்னத்தில இருக்கிறது முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பு இல்லைங்க. சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம், தனம்ஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இந்த செவ்வாய், கேது இணைவு இருக்கும்போது, மெயின் விஷயம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேச்சுல வந்து சரி இருக்காதுங்க. அதாவது குதர்க்கவாதின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நேர் வழியில வந்து போக மாட்டாங்க. குறுக்கு வழியில போகக்கூடிய ஒரு ஆளுங்களாக இருப்பாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பண விஷயம், அதாவது தன விஷயம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில வந்து நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது இருக்காதுங்க. நிலையான தன்மை இருக்காது. நிலையற்ற தன்மை. அதாவது வந்து பொருளாதாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, என்னைக்குமே ஒரு ரூ. 10ங்கிறது கையில இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ரூ. 10க்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதே மாரி அந்த ரூ. 10 சம்பாதிக்கிறதுக்கு வந்து நம்ம நேர் வழியில தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏதோ ஒரு வழியில சம்பாதிச்சா அப்படிங்கிறது போதும் அப்படிங்கிற மாரி நினைப்பாங்க. அதே மாரி திருமண வாழ்க்கையில வந்து இன்பம் இருக்காதுங்க. திருமணம் வாழ்வு அப்படிங்கிறது தடப்படும். சரிங்களா? திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனை, குழப்பம், தொந்தரவு அப்படிங்கிறது குடுக்குங்க. சரிங்களா? அப்போ 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்ல செவ்வாய், கேது இருக்கிறது முழுமையும் சிறப்பு இல்லைங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் இடம் சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானம், தைரிய, வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம். அந்த இடத்துல வந்து செவ்வாய், கேது இணைவு இருக்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து சிறப்பான விஷயம் தான் நம்ம சொல்லுவோங்க. அப்போ ஓரளவுக்கு சிறப்பான விஷயம் அப்படின்னா வந்து, தைரிய, வீரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து ஒரு அவசரப்பட்டு ஒரு காரியம் செய்யும்போது, அதில நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்குங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தைரியம் கூடுதலாவே இருக்கும். 2வது உபஜெய ஸ்தானமா இருக்கிறதுனால, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய், கேது இணைவுங்கிறது வந்து சிறப்பு தாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரர் வழியில வந்து கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? அங்கும் பங்காளி, சகோதர வழி, சகோதரி வழியில வந்து கண்டிப்பா பிரச்சனைகள் குடுக்கும். அவங்களோட உறவுங்கிறது வந்து சிறப்பா இருக்காதுங்க. சரிங்களா? ஆனா வந்து 3ஆம் இடம் ஓரளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. 4ஆம் இடம் சொல்லக்கூடிய தாய் வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு, வாகனம், சொத்து, சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்ல வந்து அந்த செவ்வாய், கேது இணைவு இருக்கும்போது சரிங்களா? அதாவது தாயார் வர்க்கத்துக்கு முழுமையா வந்து சரியில்லைங்க. அதே மாரி வண்டி, வாகனம் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி பழுதாகுங்க. சரிங்களா? அதாவது வந்து பழைய பழைய வண்டி, பழைய வீடு சரிங்களா? ஒருத்தர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், அதாவது செகண்ட் ஹேண்ட் இந்த மாரி விஷயங்களே வந்து அதை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து சுகம், இல்லறம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்ங்க. அப்ப இல்லறம் அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு முழுமையான இன்பம் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால வந்து திருமண வாழ்க்கையில கொஞ்சம் தொந்தரவுகள், பிரச்சனை, குழப்பம், பிரிவு அப்படிங்கிறது குடுக்குங்க. அப்ப 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து செவ்வாய், கேது இணைவு இருக்கிறது முழுமையா சரியில்ல. அப்போ 5ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது வந்து பூர்வீக புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து செவ்வாய், கேது இணைவு இருக்கும்போது சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக தோஷம் முற்றிலுமா இருக்குங்க. சரிங்களா? அப்போ பூர்வீக தோஷம் 2வது புத்திர தோஷமும் இருக்குங்க. அதாவது குழந்தை இல்லாம போறது, இல்ல குழந்தைகள் பிறந்தாலும் அவங்கனால வந்து பிரச்சனைகள் வர்றதுங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ம் சமுதாயத்தில உயர்ந்த மனிதர்களோட நட்பு இல்லாம கிடைக்க போறது, விரோதம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுங்க. சரிங்களா? இந்த மாரி தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து முழுமையா வந்து அந்த 5ஆம் இடம் பாதிப்பு. 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பாக்கியஸ்தானம் கூட வந்து 5ஆம் இடம் தாங்க. ஆனா 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஒரு அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது எதுவுமே வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிருங்க. அப்போ 5ஆம் இடம் முற்றிலும் சிறப்பு. செவ்வாய், கேது இணைவு இல்லைங்க. அப்போ 6ஆம் இடம் சொல்லக்கூடிய நோய், நொடி, பிணி, பீடை, வழக்கு, கடன் சொல்லக்கூடிய சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல வந்து அந்த செவ்வாய், கேது இணைவு இருக்கும்போதுங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு சிறப்பு தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடன் இல்லாமல் இருக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிரிகள் இல்லாம இருக்கலாம். சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறைமுகம் எதிரிகள், வழக்கு, வம்பு வழக்கு, கேஸ் இந்த மாரி தொந்தரவுகள் இல்லாம இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடன் இருந்தாலும் கடன் கட்டக்கூடிய ஒரு திறமை இருக்கும். எதிரிகள் இருந்தாலும் எதிரிகள் அழிக்கக்கூடிய ஒரு திறமை, டேலண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. சரிங்களா? ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில அந்த 6ஆம் இடத்துல செவ்வாய், கேது இணைவு அப்படிங்கிறது வந்து அவர வந்து அந்த ஜாதகர் வந்து வச்சுக்குங்க. சரிங்களா? ஓடக்கூடிய அமைப்பிலேயே இருக்கும். ஒரு 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 ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து அந்த ஒரு ஜாதகருக்கு வந்து அப்படிங்கிறது இருக்காதுங்க.
சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம் சொல்லக்கூடிய மறைவுஸ்தானம் அந்த இடத்துல வந்து செவ்வாய் கேது இணைவு இருக்கிறது ஓரளவுக்கு சிறப்பு தாங்க. ஆனா குறை இல்ல. அப்போ 7ஆம் இடம் கல்யாண வீடு கலஸ்தரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் கேது இணைவு இருக்கிறது முற்றிலும் சிறப்பில்லை. திருமண வாழ்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமையிறது வந்து கஷ்டங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தடப்படும். சரிங்களா? ஒரு ஒரு வாழ்க்கைக்கு இரு வாழ்க்கை அமைஞ்சாலும் சிறப்பில்லாம போறது. குடும்ப வாழ்க்கையில பிரிவு, பிரச்சனை, குழப்பம் இந்த மாரி தொந்தரவு குடுக்குறது. க க கூட்டு தொழில்ல வந்து பிரச்சனைகள் குடுக்குறது. அங்கம் பங்காளிக்குள்ள பிரச்சனைகள் குடுக்குறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய செவ்வாய் கேது இணைவு கண்டிப்பா பாதிப்பை குடுக்குங்க. செவ்வாய் கேது இணைவு 7ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. அப்போ 8 ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, செவ்வாய் கேது இணைவு இருக்கிறது முற்றிலும் சிறப்பில்லைங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயுள் ஸ்தானம் அப்படின்னா, அதாவது என்னைக்கும் என்றுமே வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட ஒரு பாதிப்புகள், அதாவது நம்ம என்னைக்கு நமக்கு ஏதாவது ஆயிருமா? அப்படிங்கிற மாரி வந்து ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு குடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஒரு சிகிச்சைக்கு போகும்போது, ஒரு ட்ரீட்மெண்ட் போகும்போது, அது சரியான ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்கிறதில்ல. சரியான சிகிச்சை கிடைக்கிறதில்ல. உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்துட்டே இருக்கும். வண்டி வாகன விபத்து அடிக்கடி ரத்த காயங்கள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும். அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எச்சரிக்கை இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜாதகரா தான் இருப்பாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கேது இணைவு 8ல வந்து சிறப்பில்லைங்க. அப்போ செவ்வாய் கேது இணைவு 9ஆம் இடம். பாகிஸ்தான் சொல்லக்கூடிய சரிங்களா, குதிர்ஸ்தான் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் கேது இணைவு இருக்கும்போது, சரிங்களா, அப்பா வழி வர்க்கம் அப்படிங்கிறது முற்றிலும் சிறப்பு இல்லை. அப்பாவுக்கு வந்து மேன்மை தராதுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு கஷ்டங்கள் குடுக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பாக்கியம் சொல்லக்கூடிய, ஒரு அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம் இது எல்லாமே அவருக்கு தடைப்படுங்க. சரிங்களா. எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போராட்டம் தான். ஒரு தாட்டிக்கு 10 தாட்டி முயற்சி பண்ணணுங்க. எடுத்தோம் கவுத்தோம் படிக்கிறது இந்த ஜாதகருக்கு வந்து சீக்கிரமா வந்து எந்த ஒரு விஷயம் நடக்கிறதில்ல. சரிங்களா. தான் ஒண்ணு நெனைக்கிறது, அது ஒண்ணு நடக்குது. அந்த மாரி ஒரு விஷயம் தான் அவருக்கு இருக்குங்க. சரிங்களா. அப்போ 9ஆம் இடம் வந்து முற்றிலும் சிறப்பு இல்லை. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ஸ்தானத்தில வந்து 10ல ஒரு பாவி இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறது ஜாதக விதிங்க. அப்போ 10ல வந்து செவ்வாய் கேது இணைவு இருக்கிறது வந்து தொழில் நல்லா இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, யோகம் எல்லாமே குடுக்குங்க. சரிங்களா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நேர் வழியில தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இல்லீகலா கூட அவங்க சம்பாதிக்கிற திறமை இருக்கும். ஆனா ஏதோ ஒரு வகையில வருமானம் வந்துட்டு இருக்கும். தொழில் அப்படிங்கிறது வந்து ஓடிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில ஒரு ரூ. 10ங்கிறது சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, டேலண்ட் என்னைக்குமே இருக்குங்க. சரிங்களா. செவ்வாய் கேது இணைவு 10ல வந்து சிறப்பு தான் குறையில்ல. சரிங்களா. 11ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய 11ஆம் இடம் உபஜெயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடங்கிறது வந்து செவ்வாய் கேது இணைவுங்கிறது சிறப்பு தாங்க. அப்போ வந்து லாபம் சரிங்களா. ஏதோ ஒரு வகையில லாபம் வரும். அது அதாவது நேர் வழியில, இல்ல குறுக்கு வழியிலயா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து லாபங்கள் வந்து என்னைக்குமே ஒரு தொழில் பண்ணா ஒரு ரூ. 10ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதாவது வந்து தன்னோட ஆசைகள வந்து ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து நிறைவேத்தி அத வந்து முடிச்சுப்பாங்க. அப்போ 11ஆம் இடங்கிறது ஓரளவுக்கு சிறப்பு தான், குறை இல்லைங்க. சரிங்களா. அதே மாரி 12ஆம் இடம் மோட்சஸ்தானம் சொல்லக்கூடிய, விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல கேது இருந்தால் மோட்சம் சொல்லுவாங்க. ஆனா வந்து இந்த செவ்வாய், கேது இணைவு இருக்கும்போதுங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட்சம் அப்படிங்கிறத விட, மோட்சம் கிடைக்கிறதுக்கான நிலைய வந்து ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்குங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறவிங்கிறது வந்து அதாவது பிறவி இல்லாம போறது வந்து கிடையாதுங்க. பிறவிங்கிறது வந்து எந்த வழியில வந்து அவங்களுக்கு வந்து இல்லாம போகுது அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடிய இடம் வந்து அந்த செவ்வாய் கேது இணைவு 12ஆம் இடங்க. சரிங்களா. அதே மாரி வந்து 12ஆம் இடம் வந்து அயன சயன போகம். சரியான தூக்கம் இல்லாம போகும். சரியான சாப்பாடு இல்லாம போகும். சரிங்களா. ஒரு ஒரு அலைச்சல் என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். எதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பற்றற்ற நிலையில சரிங்களா, ஒரு மனநிலை சம்மந்தப்பட்ட குழப்பம், உடல்நிலை சம்மந்தப்பட்ட குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மனுஷனுக்கு தூக்கம் இல்ல அப்படின்னா வந்து சரிங்களா, மனவியாதி கண்டிப்பா வந்துருங்க. அப்போ அது எல்லாமே வந்து கெடுக்கக்கூடிய இடத்துல வந்து செவ்வாய், கேது இருந்துட்டால் வந்து கண்டிப்பாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுக்கு வந்து இது எல்லாமே பாதிக்கப்படும். சரிங்களா. ஆனா பிறவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அடுத்த பிறவிங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. சரிங்களா. நன்றி, வணக்கம்.